ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி கூகுள் டிரைவில் அட் அ டைமில் சேம் டைமில் எப்படி ரெண்டு பேர் வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் லெட்டராக இருக்கட்டும் ஒரே நேரத்தில் எடிட்டும் பண்ணலாம், ரெண்டு பேரும் டெலீட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அது எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே டாக்குமெண்ட்டை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மெயில் ஐடி, இது ஒரு மெயில் ஐடி, ஓகேங்களா? இப்போது இதில் கூகுள் ஆப்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓன் பண்ணிக்கோங்க. அதில் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே பிளாங்க் கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போது இதில் நான் ஒரு டாக்குமெண்ட்டு இதில் டைப் பண்ணுறேன். இது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டரை வாங்குற மாதிரி ஒரு லெட்டரு. இதை நான் வந்து ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு யார் வந்து எங்களுக்கு வந்து சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு லெட்டர் ரெடி பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? இப்போது இது வந்து இருக்குது. இந்த லெட்டரை இது நம்மளும் எடிட் பண்ணலாம், அதே டைமில் இவரும் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷேர்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு அந்த இந்த ஃபோல்டருக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அவரோட மெயில் ஐடி கொடுத்துட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா இப்போது இதை வந்து இவருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்கொயரின்னு வந்திருக்கும் அப்டேட்ஸில். அது வந்து ஒரு மெயிலாக ரிசீவ் ஆகும். அதில் ஓப்பன் டாக்குமெண்ட் இன் டாக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவரும் வந்து ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் இந்த லெட்டரை பார்க்கலாம், இவரும் இந்த லெட்டரை பார்க்கலாம், ஒரே நேரத்தில் எடிட்டும் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் இங்கே இருக்க பிரசாந்தை டெலீட் பண்ணுறேன், இங்கே டெலீட் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து நான் வேற ஒன்று ஆட் பண்ணுறேன், லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன், இங்கேயும் லொக்கேஷன் ஆட் ஆகும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து என்கொயரி அபவுட் கம்ப்யூட்டருக்கு பதிலாக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டர்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா பிரிண்டர்னு மாறும், ஓகேவா? இது இங்கே நேம் வர்றது இன்னும் கொஞ்சம் நம்ம யூஸ்ஃபுல்லு. இவர் தான் எடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே போயிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு லொக்கேஷன் மாற்றுறேன், இங்கேயும் மாறும், ஓகேங்களா? அதே மாதிரி நான் சென்னைன்ற இந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணுறேன், இங்கேயும் டெலீட் ஆகும். ஒரே நேரத்தில் இவரும் ஒர்க் பண்ணலாம், இவரும் ஒர்க் பண்ணிக்கலாம், இவரும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து 2 தான் டெஸ்ட் பண்ணேன். 3 நாளும் ஒர்க் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் இப்போ நான் ஷேர் கொடுத்தல, அந்த ஷேரில் நான் ஒரே ஒரு மெயில் ஐடி தானே ஆட் பண்ணேன். அதேமாதிரி ஷேரில் போயிட்டு இன்னும் 2-3 மெயில் ஐடி ஆட் பண்ணி பாருங்கள். அது ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்கல, ஆனால் 2 மெயில் ஐடி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இவரும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வித் ரிகார்ட்ஸ் டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட்ஸ் டெலிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். இவர் இது எந்த இடத்துக்கு யூஸ் ஆகுனா, இந்த மாதிரி லெட்டர் ரெடி பண்ணும்போது எனக்கு லெட்டர் ரெடி பண்ண தெரியல, இவருக்கு தெரியல அப்படின்னா இவர் வந்து டேரெக்டாக இங்கேயே டைப் பண்ணலாம். அதை இவர் அப்படியே அதை காப்பி பண்ணி அதை அவர் யாருக்கு அனுப்புகிறோமோ அவரை சென்ட் பண்ணிக்கலாம். அந்தமாரி இடத்துல இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து லெட்டர் டைப் பண்ண தெரியாது. இப்போ இவருக்கு லெட்டர் டைப் பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்க. இவருக்கு தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் இவர் அப்படியே ஆன்லைனில் இந்த கூகுள் டாக்ஸில் வந்து ஷேர் கொடுத்துட்டாருன்னா இவர் அப்படியே டைப் பண்ணுவார். இவர் அதை அப்படியே வந்து யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணுமோ அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லோகேஷ் த கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.